அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினை வெளிநாடுகளிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 11 நாள் நிறைவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக் லைஃப் திரைப்படமானது வெளிநாடுகளிலே 11 நாள் நிறைவிலே 43 கோடியே 5 லட்சம் ரூபாயினை வசூல் செய்ய இருக்கின்றது. ஷேராக 23 கோடியே 25 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் வெளிநாடுகளுக்கான தியேட்டிக்கல் ரைட்ஸானது 40 கோடியாக கணிக்கப்படுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 16 கோடியே 75 லட்சம் ரூபாயினை வெளிநாடுகளிலே ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது அங்கு தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இந்த 16 கோடியே 75 லட்சம் ரூபாயினை வெளிநாடுகளில் ஷேராக பெற வேண்டுமாயின் குறைந்தது 31 கோடி ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் துளி கூட இல்லை என்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் வெளிநாடுகளில் 14 கோடி ரூபாயினை நஷ்டமாக கொடுத்து ஒரு மிக மோசமான தோல்வியடைந்த திரைப்படமாக இந்த தக் லைஃப் வெளிநாடுகளிலும் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.